சொல்றார் எங்களுக்கு மேல பெட்கோவை ஏற்றி என்றாலும் கூடிய அழியும். இதுல இருந்து மக்கள் விளங்கிக் கொள்வோம் இந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு தூரம் அரச விசுவாசத்தை காட்டுகிறது. ஓகே பல்கலைக்கழகம் இன்றைக்கு வடகிழக்குல ராணுவம் வந்து மக்கள்கிட்ட இருந்து ராணுவம் நாட்டை பாதுகாப்பு. சரியா, வடகிழக்குல நடக்கிறது வந்து வேண்டுமென்ற அறிவித்தல் அனைவரையும் உடனடியாக இவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லும்படியும் இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதனால் பிசிஆர் பரிசோதனை மற்றும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பவங்கள் அனைத்தும் வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லாவிட்டால் பிஎஸ்ஐ அதிகாரிகளை அழைத்து பிசிஆர் பரிசோதனை மற்றும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறது என தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இவ்விடத்தை விட்டு உடனடியாக விலகிச் செல்லும்படியும் இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் வீடியோ காணொலிகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லாவிடும் பிஎஸ்ஐ அதிகாரிகளை அழைத்து பரிசோதனை மற்றும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவீர் என தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டுமென்ற அறிவித்தல் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் உடனடியாக விலகிச் செல்ல வேண்டும் எனவும் இங்கு நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் வீடியோ காணொலிகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லாவிடின் பிஎஸ்ஐ அதிகாரிகளை அழைத்து பிசிஆர் பரிசோதனை மற்றும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவீர் என தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் அல்ல, நாங்களும் நீங்களும் வேறு நாடு என்ற செய்தியை இலங்கை அரசு திட்டவட்டமாக சொல்லி இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இவர்கள் இந்த பிரச்சனையிலே இவ்வளவு வேரூன்றி ஆழமாக இந்த நடவடிக்கையை ஆரம்பித்திருப்பதும்
கொரோனா போன்றவற்றை வைத்துக் கொண்டு எங்களை அடக்குவதும் இன்றிலிருந்து தொடர் போராட்டமாக நாங்கள் எங்கெங்கு முன்னெடுக்க வேண்டும் என்பதை எங்களை நீங்கள் தள்ளுகிறீர்கள், எங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறீர்கள். ஆகவே இந்த சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியினுடைய முகமூடியை உலக அரங்கிலே கிழித்தறிவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். வேண்டும் என்றால் தற்காலிகமாக இந்த இடத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெறலாம். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய செய்தியை தெளிவாக சொல்லுவோம். நன்றி. அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளை நினைவு கூர்ந்து ஒரு தூவி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தூவியினை நேற்றைய தினம் இரவு வேளையிலே யாருக்கும் தெரியாமல் ஜேசிபி மூலம் அதனை தகர்த்திருக்கின்றார்கள், முற்றாக அழித்திருக்கின்றார்கள். அந்த சம்பவத்தை கேட்டு தெரிந்து வருகை தந்த எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சமூகத்தினுடைய ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த நிமிடம் வரைக்கும் தங்களால் ஆன எதிர்ப்பை இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சரி, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் சரி தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் தற்பொழுது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினருக்கும் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும் இடையிலான கலந்துரையாடலிலே அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தார். இது தனக்கு மேலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இதனை செய்ததாகவும், இராணுவத்தினர் போலீசாரை தான் இனி அனுப்ப முடியாது எனவும், அது பாதுகாப்பு அமைச்சினூடாகத்தான் இங்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட பிறகு நாங்கள் இங்கே வெளியே வந்த பிறகு தற்பொழுது PHI மூலமாகவும் போலீஸ் அதிகாரிகள் மூலமாகவும் அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், இதிலே நிற்பவர்கள் வீடியோ காணொளி மூலம் எடுக்கப்பட்டு அவருடைய முகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று. இதனை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தினுடைய எங்களுடைய சமுதாயத்திலே அக்கறை கொண்டவர்களாகவும், நாங்கள் ஒரு வன்முறையாளர்கள் அல்ல என்பதனை சர்வதேசத்துக்கு எடுத்து இயம்புவதற்காகவும் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் வன்முறைகளை வெளிக்காட்டாமல் அமைதியாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்துகின்றோம், இடைநிறுத்துகின்றோம். இந்த போராட்டமானது தொடர்ந்து இன்னொரு நாள் இந்த கொரோனா அச்சம் இல்லாத சந்தர்ப்பம் அல்லது நாங்கள் ஒரு தேதியை அறிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஏனென்றால் இதில் நிற்கின்ற அனைவருடைய நலம் கருதியும் தெரியும், யாருடைய ஆட்சி என்ன நினைத்தாலும் செய்வார்கள், என்ன நினைத்தாலும் செய்வார்கள். எனவே எங்களுடைய மக்களுடைய நலன் கருதியும் எங்களுடைய சக மாணவர்களுடைய நலன் கருதியும் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியமானது இந்த முடிவினை உத்தியபூர்வமாக எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் மற்றும் சர்வதேசத்திலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் மற்றது நல்லிணக்கத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்ற சகோதரி மொழி இனத்தினருக்கும் நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்பினை விடுகின்றோம். நன்றி. இந்த சம்பவத்தை குறித்து, இந்த சம்பவத்துக்கு எதிராக எங்களுடைய சில மாணவர்கள் உண்ணாவிரத நோன்பினை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரத நோன்பிற்கு உங்களால் இயன்றளவு பக்க பலங்களை வழங்குமாறும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அந்த உண்ணாவிரதம் இருக்கிற ஆட்களை ஷூட் பண்ணுங்க.
இங்கு கூடியிருக்கும் அனைவரும் உடனடியாக கலைந்து செல்லும்படியும் இங்கு நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் வீடியோ காணொலிகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லாமல் சிகிச்சை அதிகாரிகளை வரவழைத்து 14 நாட்கள் தனிமைப்படுத்தலும் பரிசோதனை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் உடனடியாக இவ்விடத்தை விட்டு கலைந்து செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படும் என்றும் வேற ஒரு காட்டு நாங்க எங்களை நிக்கிறோம். ஒன்றே வெள்ளாத முடிவடைந்து விடவில்லை. தொடர்ந்து இந்த இனஅழிப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை என்பதை நாங்கள் மீண்டும் இந்த இடத்தில் வலியுறுத்திக் கொள்கின்றோம். அதே நேரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றக்கு எங்களுடைய தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகையும் நாங்கள் வைக்கின்றோம். தொடர்ந்து போராட்டமாக இருக்கும். இந்த மரப்பாளர்கள்